இப்படி சொல்றேன். நான் பல இடங்கள்ல சொல்லிட்டு வரேன். நிறைய யூத் வந்திருக்கிறீங்க, பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க. எக்ஸாம் முடிஞ்சதாப்பா? 10th இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல. 6ஆம் தேதியா? +2 நடந்துட்டு இருக்கா? இந்த +2 இந்த 10th ஸ்டாண்டர்ட் +2 பற்றிலாம் நான் கவிதாசன் சாரை வச்சுட்டு சொல்லக்கூடாது. என் பையன் 10 out of 10ங்க. அவங்க ஸ்கூலில் CBSE ஸ்கூல். அது மொத்த மார்க் வாங்கிட்டு வெளில வந்தான். சூப்பரான டீச்சர் அவர். ஆனால் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்க, நானும் டீச்சர் தான். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைங்களே எனக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் சொல்லும் அது ஒன்றுமே படிக்கல, பயமாக இருக்கு. எப்படி ஒன்றுமே படிக்காம ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவது? தர்பகராஜெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தை. நாங்கள்லாம் பேச்சு போட்டியில் கத்திக்கிட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு இருப்போம். இவர் பேச்சு போட்டிக்கு வந்து தோற்று போயிட்டு காலேஜில் கிளாஸில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு போயிடுவார். அந்த மாதிரியான ஆள். இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நான் யாராக மாற வேண்டும்? இப்ப நான் உங்களுக்கு 3 பேரை நான் வழி சொல்கிறேன். ஒன்னு தர்பகராஜ் சார் மாதிரி, ஒன்னு என்ன மாதிரி, இன்னொன்னு இந்த அவையில இருக்கிற சில முதலாளிகள் மாதிரி, தொழிலதிபர்கள் மாதிரி. எனக்கு அவங்க யாருன்னு தெரியல. தொழிலதிபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவரு நிறைய சம்பளம் வாங்குறவர், சரியா? நல்ல மரியாதையான ஜாப், நல்லா படித்தோம்னா அது கிடைக்கும். இப்போ நான் இருக்கிறேன்ல, நான் திறமைசாலி. நான் சொல்லுவேன் என்னுடைய கூலி இவ்வளோதான் அப்படின்னு நான் சொல்லுவேன், என் சம்பளம் இவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது நான். 3வது ஆள் ஒன்று இருக்குது, என்னையும் அவரையும் நிர்வகிக்கிற நிர்வாகி. அது அவ்வளோவா தெரியாது வெளியில. 3 வகை. ஆக்சுவலா நாம இந்த 2 மேல தான் கான்சென்ட்ரேட் பண்றோமே தவிர அந்த 3வது விஷயத்தை பற்றி கான்சென்ட்ரேட் பண்றதே இல்லை. ஆக்சுவலா இந்த உலகத்தை ரூல் பண்றதே நிர்வாகிகள் தானே தவிர இத்தகைய அதிகாரிகளோ இத்தகைய திறமைசாலிகளோ கிடையாது என்பதுதான் இந்த காலத்தினுடைய மிக முக்கியமான உண்மை. இந்த காலத்தின் மிக முக்கியமான உண்மை. வையத்தை எப்படி தலைமை கொள்வது? 98 மார்க் வாங்குறது இல்ல, வாங்குற தன்னுடைய மார்க்கை தாண்டி போய்கிட்டே இருக்கிறோமா? இப்ப பாருங்க, 36 வாங்குறவன் 38 வாங்கினான்னா 96 வாங்குறவன் 94 வாங்குறான். 94 தான் ஃபர்ஸ்ட் மார்க், 38 ஃபெயில் தான். ஆனா என்னுடைய டாக்டரின், என்னுடைய சித்தாந்தம் என்பது ஒரு ஆசிரியையாக நான் சொல்லுகிறேன், 96ல இருந்து 94 அவன் தோக்குறான், 36ல இருந்து 38 இவன் ஜெயிக்கிறான். தன்னைத்தானே ஜெயித்து கொண்டு போவதற்கு பெயர்தான் தலைமை கொள்வது. நம்மை நாமே ஜெயிச்சுக்கிட்டு போறோமா? ப்ராக்ரஸ்னு பேர் அதுக்கு. நீங்க ப்ராக்ரஸ் காட்டுறீங்களா? நேற்று இருந்தது போல் இன்றைக்கு இல்லையா? நீங்கள் ஜெயித்து கொண்டு இருக்கிறீர்கள் அர்த்தம். உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய வெல்த் எல்லாவற்றையும் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய உலகத்தை தலைமை கொள்ள தொடங்கி இருக்கிறீர்கள் அர்த்தம். இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடத்தை நான் சொல்லுகிறேன். பல நேரங்களில் இன்றைய தலைமுறைக்கும் எங்களை போன்றோருடைய தலைமுறைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? யாருக்கும் அதை சொல்ல தெரியல. குழந்தைகள் இருக்கிறீர்கள், அதனால் சொல்லுகிறேன். நீங்கள் ஒன்றை பார்க்கிறீர்கள், வெறும் பார்க்கிறீர்கள். நீங்கள் ஒன்றை கேட்கிறீர்கள், வெறும் கேட்கிறீர்கள். நீங்கள் ஒன்றை உண்ணுகிறீர்கள், வெறும் உண்ணுகிறீர்கள், அவ்வளவுதான். ஆனால் தலைமை கொள்ளக்கூடிய ஜெனரேஷன் எப்படி தெரியுமா? பார்த்து கொண்டே இருக்கும், ஆனால் சிந்தித்து கொண்டே இருக்கும். லேர்னிங் போய்கிட்டே இருக்கும், கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், லேர்னிங் போயிட்டே இருக்கும். கவிதாசன் சார் ஒரு விஷயத்தை சொன்னார் வணக்கத்தை பற்றி, எல்லோரும் கைத்தட்டினீர்கள். இது ஆன்மாவுக்கு சொல்லுகின்ற வணக்கம்னு சொன்னார். நான் சொல்லவா வணக்கம் நான் என்னன்னு? இப்ப நான் ஒருவரை பார்த்து வணங்குகிறேன், வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் நான் வணங்கிட்டேன். ஏன் வணங்கினேன்? பணிவை காட்டினேன். முன்னால் இருக்கின்றவர்களுக்கு மரியாதை செய்தேன். ஏன் பணிவு காட்டினேன்? ஏன் மரியாதை செய்தேன்? என்ன காரணம்? அப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சத்தியம் என்ன? இதோ நான் சொல்லித் தருகிறேன். வணக்கம் என்றால் நான் இதோ கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று பொருள்.
அதனால் தான் உனக்கு மரியாதை செலுத்துகிறேன், அதனால் தான் உனக்கு முன்னால் பணிகிறேன், எனக்கு கற்றுக்கொடு. கற்றுக்கொள்ளுதல். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியில் அவர் தன்னுடைய இறைவனிடத்தில் கேட்ட மிக முக்கியமான இறைவேட்கை என்ன தெரியுமா? இறைவா, நான் மரணம் அடைந்து என்னுடைய நாடி அடங்குகின்ற அந்த வினாடி வரைக்கும் என் ஞானத்தை பெருக்குவாயாக தான்.